எலன்முள்ளுக்கோட்டை அம்மன் ஆதிபராசக்தி சக்கமாதேவி பரம்பரையாக பலதரமையாக வாக்கு சொல்லும் தேவி சக்கம்மா குடும்பத்துக்கு ஏற்ற சகல பூஜைகள் செய்யப்படும். குடும்பத்துக்கு தொழில் பரிகாரம், கணவன் மனைவி பிரிந்து இருப்பவர்கள் ஒன்று சேர்க்கறதுக்கு பரிகார பூஜை, குடும்பத்தில் ஏமாற்றம் அடைந்த நண்பர்கள் ஒன்று சேர்றது பரிகாரம், குடும்பத்தில் காதல் ஒரு பெண் ஒரு ஆண் இஷ்டப்பட்டு காதலிச்சது பிரிவு ஏற்படும் ஒன்று சேர்ப்பதற்கு பரிகாரம், அனைத்து பூஜைகள் செய்யப்படும். காலுகை விளங்காமல் இருக்க சுகப்படுத்தலாம் பரிகாரம் இருக்குது. உடல் உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு நரம்புகள் உடலில் இருக்கிற நரம்புகள் உணர்ச்சி இல்லாமல் போனதுக்கு உணர்ச்சி வர்றதுக்கு பரிகாரம் செய்யலாம். மைண்டு சில நேரத்தில் ரிலாக்ஸாக இல்லாமல் டென்ஷன் ஓவர் ஆகுறதுக்கு சாந்தமாக இருக்கிறதுக்கு பரிகாரம் செய்யலாம். தேவையில்லாமல் வீட்டில் சண்டை சத்தம் உருவாகிட்டே இருக்கும், அதுக்கு பரிகாரம் செய்யலாம். குடும்பத்தில் தொழில் எந்த தொழில் பார்க்குறீங்களோ, ஒரு சொந்த தொழில் வியாபார தொழில் எது நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த தொழிலில் அதிகமாக லாபம் அடைகிறதுக்கு பரிகாரம் செய்யலாம். ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னா விற்க முடியல, அது ஏன் விற்க முடியல, அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, எதனால வாங்குறவங்க வாங்க வராமல் தத்தங்கள் ஆகுறாங்க, நமக்கு அவசரத்துக்கு அது பயன்பட மாட்டேங்குது, பணம் தேவைப்படுது இல்லையே அப்படிங்க நினைக்கிறவங்க பரிகாரம் அதுக்கு செய்யலாம். எதிர்பார்க்குற அளவுக்கு அதிகமான லாபத்துக்கு இடம் விற்று போகிறோம், பரிகாரம் செய்யலாம். குடும்பத்தில் தொழில் புதுசாக தொடங்குறதுக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி அந்த தொழிலுக்கு ஆயுசு வரைக்கும் நிரந்தரமாக நல்லா அள்ளி கொடுக்குற லாபத்தோடு அதை செய்கிற தொழில் பார்க்கலாம், பரிகாரம் செய்யலாம். குடும்பத்துக்குள்ள பேய் பிடிச்சது, ஆவியல் சைத்தான் ஏவல் பிடிச்சது, கெட்ட சொப்பனங்களில் அரண்டு நிம்மதி இல்லாமல் அரண்டு எழுந்திருப்பாங்க, சின்ன குழந்தை இருப்பாங்க, பெரிய ஆள் எழுந்திருப்பாங்க, அந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம். சொந்தமாயிருவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. தாலி கட்டணுன்னு குடும்ப வாழ்க்கைக்கு ஈடாகாத அளவுக்கு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு, பெரிய பிரச்சனைக்கு வர்ற அளவுக்குலாம் சில ஆவிகள் அந்த பொண்ணு உடலில் இருக்கும். அந்த ஆவிகளை நீக்கிறதுக்கு பரிகாரம் செய்யலாம். நல்லா விசேஷமாக குடும்பம் சந்தோஷமாயிரும். குடும்பத்துக்குள்ளே நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற நடக்கலை, ஏன் நடக்கலை, எதுக்கு நமக்கு சாதாரணமாகுது, வீட்டில் கெட்ட கனவு அடிக்குது, வீட்டில் கெவிலி அடிக்க மாட்டேங்குது, வீட்டில் காகம் கூவ மாட்டேங்குது, வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஜீவராசி எது வளர்த்தாலும் ஷாவல் எது வளர்த்தாலும் வீட்டுக்குள்ளே கூவ மாட்டேங்குது அப்படிங்கிறது அந்த மர்ம சக்தி ஏவல் பலத்தில் மாந்திரத்தில் சேவனம் சொல்லுவாங்க, அது இருக்கும். பரவப்படுறவங்க செய்கிறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி செஞ்சுருந்தா அந்த மாதிரி எதுவுமே ஒரு அறிகுறி நடக்காது. அது போக கிரகத்தோட அமைப்பு பலங்களோட காலசக்கரத்தோட கிரகத்தோட அமைப்பில் கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் டைங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் என்ன காரியத்துக்கு நடக்காத அளவுக்கு சில இது முடக்கும். அப்போ அந்த முடக்கும் போது இந்த நீங்கள் எதிர்பார்க்குறலாம் வீட்டுக்குள்ளே அந்த சாஸ்திரம்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு, இந்த சோதனைகளை எதிர்பார்க்குற அளவுக்கு அது நடக்காது, மர்மமாக இருக்கும். அதுகள் விலைக்கு அந்த பரிகார பூஜை செய்யலாம். மைண்டு அதாவது மனசு நிம்மதி இல்லாமல் பேசிகிட்டே இருப்பாங்க, என்ன செய்கிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி நிம்மதி இல்லாமல்
நல்ல துணி கட்டியிருக்கோமா, நல்ல துணி அணிந்திருக்குமா, நல்லா சாப்பிட்டோமா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டோமா, என்னது பேசணும், என்னது செய்கிறோம் அப்படி உணர்வே இல்லாத அளவுக்கு மென்டல் அரை மென்டல்பாங்க, அது பேர் லூசும்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மனநிலை மாற்றி கடவுளோட சக்தி பார்வையில் ஜக்கம் அருள்வாக்கில் அது தன் உணர்வு, தன் மதி, தன்னோட வேலைகள் செய்கிற உணர்வு, அதுவோ குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கிற உணர்வு, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அந்த மனநிலை மாறுறதுக்கு பரிகாரம் செய்யலாம். சில இடங்களில் நம்ம வெளியில் போயிருப்போம், கழிப்புகள் கழித்து போட்டிருப்பாங்க. நமக்கு போடப்பட எவருக்காவது போட்டுப்பாங்க. அப்போ அவர் போடும்போது அது நமக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு அவசர வேலையில் ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தில் புத்தியில் நம்ம போகும்போது அதை தாண்டி இருப்போம். இல்லை நமக்கு டைம் சரியில்லைன்னு அதை ஓட்டிக்கிட்டு வரும். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வீட்டில் உட்காந்துக்கணும். அப்போ உடலெல்லாம் கருப்பாயிரும், அவங்களோட உடல் நிறமெல்லாம் கருப்பாயிரும், அவங்களோட வீட்டு வேலைகளெல்லாம் செய்கிறதெல்லாம் வித்தியாசமாக எதிர்பார்க்குற அளவுக்கு நன்மைக்கு வேலைகள் இருக்காது. தீன்மைக்கு வேலைகளாக இடையூறு வேலையாக அது நடந்துட்டுருங்க வீட்டுக்குள்ளே. சரியா? இது பொண்ணுங்களும் இருப்பாங்க, அது மாதிரி பசங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. அது வீட்டில் சாமி பரம்பரையாக அவங்க வீட்டில் எந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு பங்காளி குறவு உள்ள தெய்வத்தை கும்பிட்டாலும் குடும்ப கலாச்சாரப்படி இஷ்ட தெய்வங்கள் விரதம் இருந்து சாமி கும்பிட்டுருந்தாலும் அம்மன் கோயிலுக்கு ஆடுவாங்க, சாமி ஆடுவாங்க. அருள் கிளம்பி அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது வரலன்னா, சாமி வரலன்னா அதில் தீட்டுக்கோளாறு இருக்கா, இல்லை எது கிரகத்தோட அமைப்பில் வரலையா, இல்லை குடும்பத்துக்குள்ளே எதுவும் மாற்றம் செஞ்சுருக்குறாங்களா, இல்லை அந்த பிள்ளையோட அமைப்பில் உடலுக்குள்ளே வேறு ஆவி எதுவும் உட்காந்துக்கிட்டு அதை ஆட விடாமல் இருக்கா, இதை சரி பார்க்கலாம். அதுக்கு பரிகாரம் செய்யலாம். ஆடும் பல பேர் சாமி ஆடும். குலசாமிகளுக்கு பல இடங்கள் கோயில் இருக்கிற இடத்துல இடங்கள் வசதி காணலை, இடத்த பிடிமண் எடுத்து வேறு இடத்துல வைக்கலாம். அந்த இடத்துல பிடிமண் எடுத்து கொண்டு வைக்கிற இடத்துல சாமிகளை உட்கார விடாது, அந்த இடத்துல கோயில் கட்ட விடாது. அவசரப்பட்டு இந்த இடம் வாங்கியிருப்பீங்க, அப்போ அந்த இடத்துல போய் இந்த இடத்துல பிடிமண் எடுத்துக்கொண்டு சாமியை அழைச்சி கொண்டு வைக்கணும். அந்த இடம் கல்யாண இடத்துக்கு பரிகார பூஜை செஞ்சுட்டு இந்த இடத்துல பிடிமண் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல வைக்கலாம். சுவாமி சக்தி வழங்கும். இந்த பரிகாரம் செய்யலாம். அப்போ எதிர்பார்க்குற அளவுக்கு வீட்டில் போதுமான அளவுக்கு பணம் வீட்டில் இருக்கும். அந்த பணம் வெளியில் நண்பர்கிட்ட போயிடும், இல்லை உறவுகிட்ட போயிடும், ஏதாவது ஒரு ஊரத்தில் போயிடும். திரும்பி அந்த பணம் நம்மளுக்கு வராது. அது கிரகங்கள் தடுக்குதா, ஏவல் தடுக்குதா, இல்லை மனுஷனோட ஆசைகள் பேராசைகள் ஒரு போராம குணம் அவனை தடுக்குதான். பணம் மீதி நமக்கு வரணும், போட்டு கொடுத்த பணம் திருப்பி வரணும், மீண்டும் கொடுத்த பணத்தை மீண்டும் திரும்ப வாங்கணும். அதுக்கு பெரிய பிரச்சனைக்குள்ள வரும். பணத்தை கொடுத்து சண்டை ஓட்டு பிரச்சனையாகி நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் எப்படி பணம் கொடுத்தீங்களோ அப்படியே திரும்பி அவங்க கொடுக்குற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு மனநிலை மட்டும் அந்த ஆசைகள் வர்ற மாதிரி, உணர்வுகள் வர்ற மாதிரி எதுவும் பாதிக்காத அளவுக்கு பகவான் மேலே சாட்சியை போட்டு அந்த பரிகாரம் செய்யணும். செஞ்சால் அந்த பணம் வீடு தேடி வந்துடும். வீட்டில் அடிக்கொரு தடவை பொருள் காணாமல் போகுது, வீட்டுக்குள்ளே அடிக்கொரு தடவை பொருள் காணாமல் போகுது, நகை காணாமல் போயிடும், ஜுவல்லரி காணாமல் போயிடும், பணம் கேஷ் காணாமல் போயிடும், கையில் உள்ள பொருள் எது கைபேசி எது வச்சாலும் காணாமல் போயிடும். அதுவோ எந்த பொருள் வீட்டுக்கு உபயோக பண்ணுற பொருள் எதாவது வச்சுருக்கிறோமோ தன் அறியாமலே தன் மதி இல்லாமல் எந்த இடத்துல வச்சங்கிற உணர்வு இல்லாமல் போயிடும். 6 அறிவுக்குள்ளே அந்த ஒரு மனசு நம்மளை தேடிக்கிட்டே இருக்கும், பொருளை காணுமே. ஆனால் அந்த பொருள் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. அப்போ குரலோட சக்தி வீட்டுக்குள்ளே இருக்கா, இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பொருள் காணாமல் போகும். அதுவோ நினைக்கிற பொருள் வீட்டுக்குள்ளே எதிர்பார்க்குற பொருள் சமைச்சு என்னத்தை டேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ டேஸ்ட் இல்லாமல் போயிடும். புரியுதா? பொருள் ஆசைப்பட்ட பொருள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா இடங்கள் மாறி போயிடும். அந்த பொருளோட வேலை அந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல வேற குரல் இருக்கும், அந்த குரலோட சக்தி நன்மைக்கு இருக்கும் தீமைக்கு இருக்கும். அவங்களுக்கே தெரியாமல் அந்த குரலை வச்சுருப்பாங்க. அது கொஞ்ச நாளைக்கு நல்லது செய்யும், பலவிட அவங்களே கஜாம் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடும்.
இந்த மாதிரிலாம் குரலில் இவ்வளோ பலங்கள் இருக்கும். ஆசைப்பட்டது பிரியப்பட்டது கிடைக்குன்னு சொல்லி குரலி ஆண் வாயை திறந்துக்கிட்டு முன்னாடி நம்ம எந்த ஜீவராசி வளர்க்குறோமோ நம்மளை பார்த்துக்கிட்டே நோக்கிக்கிட்டே இருக்கும். நம்மளை பார்த்து நோக்கிக்கிட்டே இருக்கும். ஏதோ கொடுக்குறாங்களான்னு அது மாதிரி அது பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த டயத்துக்கு நம்ம கொடுக்கலன்னா அதுக்கு பொறாமல் போனால் அதுக்குள்ளே வரும் ஒரு கெட்ட சக்தி, ஒரு தீய சக்தி அது வாயில் நாவில் அது உண்டாகும். அது இருக்கிற குரலில் இருக்கிற உருவம் நமக்கு தெரியாது. கொண்டு வந்தவனுக்கு இருக்கும் அதோட உணர்வு அவனுக்கு தெரியாது. அது அப்படியே நம்ம வீட்டில் உட்காந்துருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு எலும்பு போகாது. அப்போ பழைய வீடு அந்த குரல் என்ன செய்யும்? நம்ம வீட்டில் இருக்கிறத பூரா அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ அடுத்த நபரால் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க என்னென்ன மாந்திரிகம் செஞ்சுருக்குறாங்க, அவங்க என்னென்ன வச்சுருக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க நன்மைக்கு வச்சுருக்கலாம், எதிரிக்கு வச்சுருக்கலாம், அவங்களோட குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பழக்கத்துக்கு வச்சுக்கலாம். இந்த 3 முறை, இந்த 3 வகையிலும் எந்த வகையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. வந்து பணம் கேட்பாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் கேட்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு வாங்கன்னு உதவி கேட்பாங்க. அதை நம்ம சரியான முறையில் செய்யலைன்னா அதோட வேலையை அது காட்டும். அவங்க உடலில் இருக்கிற சக்தி வேலை நம்மகிட்ட அது நம்மளை அப்படியே தாக்கும்போது மேற்க முடியாமல் போயிடும். இல்லை ஏதாவது குடும்பத்தில் சண்டை வந்துடும். இல்லை தன் மதி இல்லாமல் தன் புத்தி இல்லாமல் அங்கிட்டு போயிடுவோம். அது நல்ல இடம் கெட்ட இடமா தெரியாது, போய் மாட்டிடுவீங்க. சின்ன பிரச்சனைக்கும் பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா அந்த மாதிரி நடக்குதுன்னு அப்புறம் தான் மனசிந்தனை ஆகும். எகமா ஆலயத்தில் இந்த பரிகாரம், இந்த வழிபாடெல்லாம் முறைப்படி செய்யப்படும். கம்மியான பணம் செலவாகும். அதிகமாக செலவாகாது. உடனே 1 மணி நேரம் அதுக்குள்ளே மைண்டு மாறிடும். 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த வேலை நடந்துடும். 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துலையும் சுவாமிக்கு முன்னாடி நின்னவும் சந்தோஷமாக பிரிச்சிச்சு முகத்தோட சாமி இடத்துல உட்காந்தோன்னா ஃபோன் அழைப்பு வந்துடும். நண்பராக அழைப்பு வந்துடும், பொருளாக அழைப்பு வந்துடும், பணமாக அழைப்பு வந்துடும், எதிர்பார்க்குற அளவுக்கு அழைப்பு வந்துடும். அது போக சாமியில் ஆடுற சாமியில் இருந்தால் முன்னாடி உட்காந்து அந்த சாமி ஆட ஆரம்பிச்சிடும். பகவான் ஸ்ரீ ஆன்மீக ஆதிபராசக்தி எல்லுமுள்ளு கோட்டை அம்மனுக்கு செக்கம்மா வழிபாடில் வந்து கலந்துக்கோங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். எதிர்பார்த்து வாங்க. சரியா? எதிர்பார்த்து வாங்க. ஆயுசு வரைக்கும் உங்களோட துணையாக இருக்கும் அம்பாள் ஆதிபராசக்தி ஜக்கம்மா தேவி. வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஸ்ரீ அல்லுமுள்ளு கோட்டை. நமஸ்காரம் நமஸ்காரம். பகவான்